வேலை வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கி பசுமையை பேணி புவியை பாதுகாக்க வேண்டும். ஹொசூரில் நடைபெற்ற இளம் தொழில் முனைவோர் பள்ளியில் சாதனையாளர் வேண்டுகோள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் எனப்படும் இளம் தொழில் முனைவோர் பள்ளி பாசறையின் 3வது கூட்டம் நடைபெற்றது. கடந்த 2004ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொழில் வர்த்தக சபை சார்பில் துவங்கப்பட்ட இந்த பாசறையில் பல்வேறு இளம் தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சி வழிகாட்டுதல் மற்றும் தீர்வுகளை வழங்கி அதன் வாயிலாக தொழில் முனைவோர் லாபம் ஈட்டுவதற்கான அனைத்து விதமான கல்வி நுணுக்கங்களை பயிற்றுவித்து வருகின்றது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள இந்த இளம் தொழில் முனைவோர் பள்ளியின் ஹொசூர் கிளையின் கூட்டம் அதன் தலைவர் தாமஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஏராளமான சிறு குறு தொழில் முனைவோர் பங்கேற்றனர். எதிர்கால உலகத்தின் சக்தியாக உள்ள சூரிய மின்சக்தி துறையில் தொழிலாளியாக இருந்து 5 ஆண்டுகளில் இளம் தொழில் முனைவோராக சுமார் 600 கோடி ரூபாய் வர்த்தகம் செய்யும் அளவு வளர்ந்துள்ள தனியாருக்கு சொந்தமான டேஷ் குழுமத்தின் தலைவர் மஞ்சுநாத ரெட்டி கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தின் வாயிலாக அவரது வளர்ச்சி மற்றும் சாதனைகள் குறித்து இளம் தொழில் முனைவோர்களிடையே தனது அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் தெரிவித்த சாதனை இளம் தொழில் முனைவோரான மஞ்சுநாத ரெட்டி, சமுதாயத்தில் இளம் தொழில் முனைவோர் இந்த உலகத்தில் அதிகமான வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும். இதனால் ஒரு தொழில் முனைவோராக நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை பாதுகாக்க முடியும். மேலும் புவியை பாதுகாக்க பசுமையை வலியுறுத்தி எதிர்காலத்தில் மாசு தவிர்க்கப்பட வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். எனப்படும் இளம் தொழில் முனைவோர் பள்ளியின் ஹொசூர் கிளையின் தலைவர் தாமஸ் கூறுகையில், கடந்த 6 வருடங்களாக இந்த இளம் தொழில் முனைவோர் பாசறை ஹொசூரில் இயங்கி வருகிறது. இது முழுமையாக பயிற்றுவிக்கும் தளமாகும். ஒரு தொழில் முனைவோராக இருப்பதற்கான தேவைகள் என்னென்ன என்பதை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மேலும் அவற்றை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதற்கு வழிவகை செய்கிறது. விருப்பமுள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் இதில் உறுப்பினராகி பயனடையலாம். கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் என்று தனியாக பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 6 வருடங்களாக நாங்கள் தொழில் முனைவராக கற்றுக்கொண்டவைகளை எவ்வாறு நடைமுறைப்படுத்தி பல மடங்கு வளர்ந்து வெற்றி கண்டுள்ளோம் என தெரிவித்தார். இளம் தொழில் முனைவோர் பாசறை கடந்த 6 வருஷமா ஒசூர்ல இயங்கிட்டு இருக்குது. இது 2004 தொடங்கின ஆர்கனைசேஷன். இட் இஸ் பியூர்லி லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் குவாலிட்டிஸ் இருக்கணும். ஆண்டர்பிரினர் ஸ்கூல் இளம் தொழில் முனைவோர் பாசறை கடந்த 6 வருஷமா ஒசூர்ல இயங்கிட்டு இருக்குது. இது 2004 தொடங்கின ஆர்கனைசேஷன். இட் இஸ் பியூர்லி லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் இஸ் த சக்ஸஸ் அப்படிங்கிற தாரக மந்திரத்தை கொண்ட ஒரு ஆர்கனைசேஷன் இளம் தொழில் முனைவோர் பாசறை. யார் வேணாலும் இங்கே ஜாயின் பண்ணலாம். இதுக்கு பேசிக்கலி ஆர்சி இருந்தால் போதும், டின் ரெஜிஸ்டர்ட் இருந்தால் போதும், யார் வேணால் ஜாயின் பண்ணலாம். எந்த இது வேணால். இப்போ ஸ்டூடெண்ட் மெம்பர்ஷிப்பும் இருக்குது. படிச்சுட்டு இருக்கிறவங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணலாம். எனி கோர்ஸ் படிக்கிறவங்க, பிஏ பிகாம் எந்த கோர்ஸ் படிக்கிறவங்க இருந்தாலும் இதில் ஃபார்மர் முதல் கொண்டு டாக்டர் வரை யார் வேணால் மெம்பர் ஆகலாம். அவங்களுக்கு தேவையானது அவங்க ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கணுங்கிற அடிப்படை தகுதி அது மட்டும்தான். அதாவது நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகணும்னா அடிப்படை தகுதி என்னென்னலாம் உங்களுக்கு வேணுமோ அது எல்லாமே இங்கே சொல்லி கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கற்றுக் கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகுறது. இப்போ நாங்கள் இருக்கிற டீம், எங்களோட OBCC டீம் பார்த்தீங்கன்னா கடந்த 6 வருஷமாக ட்ராவல் பண்ணுறோம். பன்மடங்கு வளர்ந்துருக்கோம். இந்த எஸ்ங்கிற ஆர்கனைசேஷனில் சேர்ந்ததுக்கு அப்புறம் இதன் மூலிமா நாங்கள் பெற்ற பலன்களை அளவிட முடியாத அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கோம். என்னோட பேர் தாமஸ். நான் ஒசூர் சாப்டரோட பிரசிடென்ட்டாக இருக்கேன் கடந்த 3 வருஷமா. Create more employment. Wow, that's great. So this is what as an entrepreneur can save that 1,000 people's of families directly or indirectly, and adopt more on the green energy that you can save your earth and avoid pollutions in the future.